வணக்கம். கிரகங்கள்லீங்க செவ்வாய் பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டுங்க. அதாவது அவர் இருக்கிற இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்ப்பார். அவர் இருக்கிற இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார். அவர் இருக்கிற இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 3 பாவகங்கள் லக்னத்துக்கு எந்த பாவகமா வேணாலும் வரலாம். சரிங்களா? அப்படி செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய அந்த 3 பாவங்கள்ல ஏதாவது ஒரு பாவத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறான்னு வைங்க. அந்த சுக்கிரன் மேல செவ்வாயினுடைய பார்வை விழுந்தால் அவங்களுக்கு வீடு வாகனம் எல்லாம் சிறப்பா அமைங்க. ஒரு மதிப்பான வீடு வாகனம், ஒரு அழகான வீடு வாகனம், இன்னும் சொல்ல போனா சொகுசான வீடு வாகனம் தான் அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாயும் பூமிக்கு காரம் வைக்கிறவர், வீடு வாகனத்துக்குள்ள காரம் வைக்கிறவர். சுக்கிரன் அழகான வீட்டுக்கு, அழகான வாகனத்துக்கு காரம் வைக்கிறவர். இந்த அமைப்புல செவ்வாய் சுக்கிரனை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மதிப்பான, அழகான, ஒரு சொகுசான வீடு வாகனமே அமையும். அப்படி ஒரு அமைப்பு அவங்களுக்கு ஏற்படும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் சுக்கிரனை பார்க்கும்போது அவங்களுக்கு காதல் கலப்பு திறனும் பெரும்பாலும் அமையும். காதல் கலப்பு திறனும் பெரும்பாலும் அவங்களுக்கு அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் தாம்பத்தியத்துக்கு காரம் வைக்கக்கூடியவர். அதாவது காம உணர்வுக்கு காரம் வைக்கக்கூடியவர். அது ஆணா இருந்தால் பெண்ணா இருந்தால். செவ்வாய் நம்முடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்துக்கு காரம் வைக்கிறவர், வேகத்துக்கு காரம் வைக்கிறவர். அப்புறம் இவர் அவரை பார்த்தாருன்னா எதை வேகப்படுத்துறாருங்க? காம உணர்வு வேகப்படுத்துகிறார். அப்புறம் அது மேலோங்கிறப்போ காதல் மலர்ந்து விடுகிறது, காதல் வளர்ந்து விடுகிறது. இல்லைங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் சுக்கிரனை பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னு வைங்க. அந்த ஆணுக்கு வரக்கூடிய பொண்டாட்டிக்காரி கோபக்காரியா இருப்பா. சரிங்களா? கோபக்கார மனைவிதான் இந்த ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரனை பார்க்கிற போது அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆணுக்கு மனைவியை குறிக்கிற காரகர் சுக்கிரன். இல்லைங்களா? செவ்வாய் யாருங்க? கோபக்கார கிரகம். இந்த கோபக்கார கிரகம் ஒரு ஆண் ஜாதகத்துல பொண்டாட்டி குறிக்கிற சுக்கிரனை பார்த்தா எப்படிப்பட்ட பொண்டாட்டி வருங்க? கோபக்கார மனைவி அந்த ஜாதகருக்கு வருவார். இல்லைங்களா? அடுத்தா ஒண்ணு பாத்தீங்கன்னா, இப்போ செவ்வாய் 4ஆம் பார்வையை பார்க்கிறார், 7ஆம் பார்வையை பார்க்கிறார், 8ஆம் பார்வையை பார்க்கிறார், அங்க சுக்கிரன் இருந்தா பார்க்கிறாருன்னு வைங்க. அந்த செவ்வாய் 7ஆம் பார்வையா சுக்கிரன் இருக்கிற இடத்த பார்க்கிறான்னு வைங்க. செவ்வாய் பார்க்கிற இடத்துல 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறான்னு வைங்க. செவ்வாய் மட்டும் சுக்கிரன் பார்க்க மாட்டாரு. சுக்கிரனும் செவ்வாய் பார்ப்பார். சுக்கிரனும் செவ்வாய் பார்ப்பார். சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை உண்டு. அப்ப சுக்கிரனும் செவ்வாய் பார்க்கும்போது செவ்வாயினுடைய தன்மைகள், காரகத்துவங்கள் அந்த ஜாதகருக்கு சிறப்பா, வெகு சிறப்பா கிடைக்கும். வெகு சிறப்பா கிடைக்கும். செவ்வாயினுடைய தன்மைகள், காரகத்துவங்கள் தான். அதுலயும் இந்த செவ்வாய் சார்ந்த செவ்வாயினுடைய காரகத்துவ தொழில் செய்யறவங்களா இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்குலாம் மிக சிறப்பான அமைப்பு, அட்டகாசமான அமைப்பு. இப்ப செவ்வாயினுடைய தொழில் எடுத்தீங்கன்னா, ஒரு நெருப்பு சம்பந்தமான தொழில், இந்த பூமி சம்பந்தமான தொழில், இந்த இன்ஜினியரிங், இந்த இயந்திரம் சம்பந்தமான தொழில், இந்த விவசாயம் சார்ந்த தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில், ரியல் எஸ்டேட் தொழில், போலீஸ், இராணுவம், இது எல்லாமே செவ்வாய் சார்ந்த தொழில். இந்த மாதிரி செவ்வாய் சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் செவ்வாய் பார்க்கும்போது அவர்களுக்கு அது சிறப்பான அமைப்புல அந்த தொழில் அமையும். ஆனா ஒண்ணுங்க, தொழில்னு போயிட்டோம்னா ஜோதிடத்துல தொழிலுக்கான விதிகள் பல்வேறு விதிகள் இருக்குது, பல விதிகள் இருக்கு. அதுல இதுவும் ஒரு விதி. இதுவும் ஒரு விதி தானே தவிர இதுவே விதி அல்ல. சரிங்களா? ஆனா இன்னொன்னுங்க, எந்த விதிகளாக இருந்தாலும், அது எந்த விதியாக இருந்தாலும், அந்த விதிக்கெல்லாம் தலைவிதி ஒன்று உண்டு. அதுதான் தலையாய விதி. அது என்னங்க தலையாய விதி, மேலான விதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் லக்னத்தினுடைய அமைப்பு, லக்னாதிபதியினுடைய அமைப்பு. சரிங்களா? இந்த லக்னத்தினுடைய அமைப்பும் லக்னாதிபதியினுடைய அமைப்பும் தான் ஒரு மனிதனுடைய தலைவிதியே நிர்ணயிக்கும். சரிங்களா? வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 78 45 170 353 7845170353. வணக்கம். விடை பெறுகிறேன்.